வணக்கம். உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தலைப்பு, சாதிப்பதற்கு வயது ஒரு தடையில்லை, சாதிப்பதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். ஒபாமா தனது 55வது வயதில் அரசியலிருந்து ஓய்வு பெறுகிறார். ஆனால் ட்ரம்ப் தனது 70வது வயதில்தான் அதிபரானார். பில்கேட்ஸ் தனது 30களிலேயே உலகின் பெரிய பணக்காரரானார். ஆனால் அமான்சியா ஓர்டெகா 80 வயதில்தான் உலகில் 2வது பெரிய பணக்காரரானார். கலிபோர்னியாவில் வசிக்கும் கிளவுன் என்பவருக்கு வயது 100. இவரது 100வது வயதை கடந்த பின்பு வானத்தில் பறக்க வேண்டும் என்று ஆசை இவருக்கு வந்துள்ளது. ஸ்கை டைவிங் முறையில் வானில் பறந்து தன் ஆசையை நிறைவேற்றி கொண்ட கிளவுன் 13,000 அடி உயரத்திலிருந்து வானத்திலிருந்து பறந்து கீழே இறங்கினார். ஜோஹானா குவாஸ் இவருக்கு வயது 90. ஆனால் 8 வயதிலிருந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்று வந்த இவர் தனது 90வது வயதிலும் இந்த பயிற்சியை விடவில்லை. தான் ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சி மேற்கொண்டு ஜிம்னாஸ்டிக்ஸ் பயிற்சி பள்ளி ஒன்றை நிறுவி அதற்கு மாணவர்களுக்கு இவரே பயிற்சி அளிக்கிறார். வயதானாலும் இவர்களால் மட்டும் எப்படி சாதிக்க முடிகிறது? நம்மால் ஏன் முடியாது? வயதையோ அல்லது மற்ற சூழ்நிலையோ காரணமாக கொண்டு நமக்கு இருக்கும் கனவை யாருக்காவது எதற்காவது விட்டு கொடுக்கக்கூடாது. எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சாதிக்க வேண்டும் என்ற மனோதைரியம் இருந்தால் போதும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் சாதிக்க முடியவில்லை என்பதற்கு சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது. சாதிப்பதற்கு சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். குதிரை வேகத்தை விட மிக அதிகமான வேகம் எண்ண அலைகளுக்கு உண்டு. ஒரு நொடியில் பல 100 கிலோமீட்டர் தூரமுள்ள தேசத்திற்கு போய் சஞ்சரிக்குமாகும் மகாசக்தி உள்ளது. அதன் வேகத்திற்கீடாக எதையும் குறிப்பிட முடியாது. அப்படி ஒரு வேகம். எண்ணங்கள் ஒருபோதும் உறங்குவதே இல்லை. அது ஆழ்மனதில் படிந்திருக்கும். நமது தீவிர விருப்பத்தை பொறுத்து அதன் தாக்கம் நம் மனதில் ஏற்படும். உடம்புக்கு ஓய்வு இருக்கிறது. இரவில் தூக்கத்தின் மூலமாக அது கிடைக்கிறது. சில நேரம் பகல் நேரங்களில் கூட குட்டி தூக்கத்தின் மூலமாக ஓய்வெடுக்கிறோம். எண்ணங்கள் மட்டும் உறுதியானதாக இருந்தால் அது 24 மணி நேரமும் நம் மனதில் விழித்து கொண்டே இருக்கும். அதற்கு ஓய்வென்பது இல்லவே இல்லை. நாம் அதை பற்றி மேலோட்டமாக நினைக்காமல் இருந்தாலும் உள்மனதில் உந்து சக்தியானது நம்மை செயலாற்ற வைக்கும். எண்ண அலைகளின் சக்தி மிகவும் வலிமையானது. அதனால்தான் நாம் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களை மட்டுமே மனதில் உழவச் செய்ய வேண்டும் என பெரியவர்கள் அறிவுரை சொல்வார்கள். எண்ண அலைகளின் கதிர்வீச்சு ஏவுகணை போல மிகச்சரியான இலக்கை எட்டக்கூடியது. அது மிகச்சரியான உண்மை என்பதை வாழ்க்கையில் பல துறைகளில் முன்னேறியவர்களின் வரலாற்றை படித்து பார்த்தால் புரியும். தலைவர்களானாலும் சரி, அறிஞர்களானாலும் சரி, மற்ற பிரபலமான பிரமுகரானாலும் சரி, அவர்கள் அந்த உயர்ந்த இடத்தை பெறுவதற்கு ஒரு நாளிலோ ஒரு வருடத்திலோ நினைத்து அடைந்து விட்டதாக கூற முடியாது. அந்த உன்னதமான எண்ண அலைகள் அவர்களின் ஆழ்மனத்தில் வெகு நாட்களாக குடியிருந்து தீவிரமாகி வலுப்பெற்று பின்பே சீரிய முயற்சியும் கடும் உழைப்பும் சேர்ந்து அத்தனை பெரிய சிறந்த இடத்தை பெற்று தந்திருப்பது என்பது நிதர்சனமான உண்மை. ஆக்கப்பூர்வமான எந்த சிந்தனையும் எண்ணமாக வலுப்பெற்று முயற்சியானால் கடும் உழைப்பு நிச்சயம் சாதனை நிகழ்த்தும். இந்த பதிவை லைக் செய்யுங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.